ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களை மார்மயோ. இன்றைக்கு நாங்கள் பிரான்ஸுக்கு புதுசாக வந்திருக்கிறார்கள் அல்ல வரப்போகிறாக்கள் மேற்கொள்ள வேண்டிய பதிவுகள் என்னன்ற சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமலுக்கு நிறைய இடங்களில் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளுவீங்க. அப்படியான ஆட்களுக்கு தான் இந்த பதிவு. மிஸ் பண்ணிடாமல் கடைசி வரையும் பாருங்கள். முடிஞ்சால் கூடியளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிரயோசனமாக இருக்கும் எல்லாருக்கும். சரி, வாங்க விடயத்துக்கு போகலாம். என்னன்னு சொல்லி பார்த்தா, பிரான்ஸுக்கு வாராக்கள்னு சொல்லி பார்த்தா ரெண்டு வகைப்படுத்தி கொள்ளலாம். ஒன்று சாதாரணமாக லீகலாக என்ன சொல்கிற ஸ்பான்சரில் வர்றேன்னு சொல்லி கொள்ளலாம். அதாவது கணவனும் மனைவி ஒரு ஆள் இங்கே இருக்கக்கூடிய மாதிரி, மற்றவர் பிரான்ஸுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து ஸ்பான்சரில் வருவீங்க. அப்படி வாராக்கள்னு சொல்லி பார்த்தா நார்மலாக இங்கே ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்கிறபடியாக அவங்களே பதிவுகளை சுகமாக மேற்கொள்வாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். முக்கியமாக நீங்கள் அப்படி ஸ்பான்சரில் வந்தீங்கன்னு சொன்னால் உடனேயே ஒபிக்கு இணையதளம் மூலமாக அவங்களுக்கு அறிவிக்கணும் நீங்கள் பிரான்ஸுக்கு வந்துட்டீங்க, ஸ்பான்சரில் நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லி. அதுலேயும் அவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா தான் கொடுப்பாங்க. வாரதுக்கு குறைஞ்சது 1 வருஷம், சில பேருக்கு 3 மாதம் 6 மாதம்னு சொல்லி வகைப்படுத்தி கொள்ளலாம். அப்படி வரைக்கும் நீங்கள் அந்த விசா காலம் முடிகிறதுக்கு இடையிலேயே உங்களுடைய ப்ரிஃபெக்சூர் எதுன்னு சொல்லி பார்த்து அந்த ப்ரிஃபெக்சூரில் நீங்கள் ராந்தேவ் எடுக்கணும் உங்களோட விசாவை புதுப்பிக்கிறதுக்கு. அதுக்கு முதல்ல கட்டாயம் நீங்கள் ஒப்பிக்க அறிவிக்கணும். ஒப்பிக்க அறிவிக்கிற மூலமாக அவங்களே பள்ளிக்கூடங்கள் தருவாங்க. இங்கே மொழி தேர்வு கட்டாயம். அப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று தந்து அதில் எக்ஸாம் ஒன்று வச்சு உங்களுக்கு என்ன மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு இத்தனை ஹவர்ஸ் பிரெஞ்சு கல்வி படிக்கணும்னு சொல்லி அவங்களே தருவாங்க. அதோட 4 நாள் வகுப்புன்னு சொல்லி கட்டாயம் இங்கத்தைய சட்டத்திட்டங்களை பற்றி நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ஒரு வகுப்புன்னு தருவாங்க. இது சாதாரணமாக ஸ்பான்சரில் வாராக்களுக்குரிய முதல் பதிவு. நாங்கள் ஆரம்ப கட்ட பதிவை மட்டும் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அடுத்த 2வது கேட்டகரி என்று பார்க்க போனோம்னு சொன்னால் அதில் அகதி அந்தஸ்து கோரி வாராக்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதுலேயும் 2 வகைப்படும். நேரடியாக பிரான்ஸுக்கு வாராக்களாக இருக்கலாம். அல்ல 2வது வகையை ஐரோப்பிய நாடுகளில் கை அடையாளம் பதிஞ்சு நீங்கள் அதுக்கு பிறகு பிரான்ஸுக்கு வாராக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 வகைப்படுத்தலாம். இப்போ அதுலேயும் நாங்கள் இப்போ கைரேகை பதியாமலுக்கு நீங்கள் நேரடியாக பிரான்ஸுக்கு வந்தாக்கலன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி காய்ச்சிங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் தருவாங்க. நீங்கள் போய் பதிவுகளை மேற்கொள்ளலாம். பதிஞ்சால் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு கேஸ், அதாவது நீங்கள் என்ன காரணத்துக்காக பிரான்ஸுக்கு வந்தீங்கன்னு சொல்லி உங்களுடைய காரணத்தை முறையிட சொல்லி ஒரு கேஸ் ஃபார்ம் ஒன்று தருவாங்க. அந்த ஃபார்ம் தந்தால் நீங்கள் 21 நாளைக்கு அந்த ஃபார்ம் எப்போ தராங்களோ தர்ற டேட்லேருந்து 21 நாளைக்குள்ள சரியாக நீங்கள் அந்த கேஸை அந்த இடத்துக்கு அனுப்பணும். ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயே அனுப்பணும் கட்டாயம். 21 நாள் தாண்டினா ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதால் மறந்துடக்கூடாது. நீங்கள் ஒரு 21 நாளைக்குள்ளே அனுப்பணும். அதுலேயும் இப்போ கேட்பாங்க உங்களுக்கு தங்குமிட வசதிகள் இருக்குதா என்னன்னு சொல்லி. அப்படி தங்குமிட வசதிகள் அவங்க தாரதுன்னு சொன்னால் அவங்க கூடிய அளவுக்கு இப்போ அவுட் ஆஃப் பெரிஸுக்கு தான் தாராங்க. அப்போ உங்களுக்கு வேலை சிரமங்கள் அங்கே போனால் வேலை சிரமங்கள் இருக்கும். சில பேர் என்ன சொல்கிற அனுமதி பத்திரங்கள் கிடைக்க முன்னமே வேலை செய்யணும்னு யோசிப்பீங்க. அப்போ அவங்க தார இடங்களுக்கு போனால் அவுட் ஆஃப் பெரிசனுடைய வேலை வாய்ப்புகள் பிரச்சனையாக இருக்கும். அதே நேரம் நீங்கள் இடம் தேவையில்லை, நாங்கள் இங்கே இன்னொரு ஆக்களோட இருக்கிறோம்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவங்க தர்ற உதவித்தொகையை நிப்பாட்டி கொள்வாங்க. ஆனால் உங்களுக்கு மருத்துவ உதவி ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் தான் யோசிக்கணுமா என்ன செய்யணும், அவங்கள்ட தொகையை எடுத்துக்கொள்றதா இல்லை நீங்கள் உழைக்கணுமா, வேலை வாய்ப்பை தேடி நீங்கள் ட்ரை பண்ணுறதான்றதை நீங்கள் யோசிச்சு கொள்ளணும். அதுக்கப்பாலும் மறந்துடக்கூடாது. நீங்கள் 3 மாதம் முடிய நீங்களாகவே தான் போயிட்டு கேட்கணும். அந்த சேமுன்னு சொல்கிற மருத்துவ உதவி சம்மந்தமாக கேட்குறதுக்கு. அப்போ நீங்கள் கட்டாயமாக போய் மருத்துவ உதவி நீங்களாக கேட்டு அப்பாயின்மெண்ட், அதாவது ரோந்தேவ் கேட்டால் தான் அவங்க ரோந்தேவ் எடுத்து தருவாங்க. அதுக்கு நீங்கள் பிரான்ஸுக்கு பதிஞ்சதுலேருந்து 90 நாள் நிறைவடைஞ்சிருக்கணும். அது கட்டாயம். அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா பிங்கர் வச்சு வாராக்கள் சம்மந்தமாக பார்த்தா நீங்கள் பிங்கர்ன்னு சொன்னால் எந்த நாட்டு பிங்கர்ன்னு பார்த்துட்டு உங்களுக்கு முதல்ல ஆரம்பத்தில் 1 மாத கால வரையுற உள்ள ஒரு அனுமதி பத்திரம் டெம்பரரியாக தருவாங்க. அதுக்கு பிறகு அந்த நாட்டோட அவங்க கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு கூடிய அளவுக்கு உங்களை அந்த நாட்டுக்கு திரும்பி போக சொல்லித்தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த சொர்த்தின்னு சொல்லி எக்ஸிட் பண்ண சொல்லி தருவாங்க. நீங்கள் அந்த நாட்டுக்கே போக சொல்லி இங்கே இருக்கலான்னு சொல்லி தருவாங்க. அப்படி நீங்கள் அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால்
நீங்கள் நீதிமன்றம் மூலமாக மேல்முறையீடு செய்ய சொல்லுவாங்க. நீங்கள் விரும்பினா மேல்முறையீடு செய்யலாம், இல்லைன்னா மேல்முறையீடு செய்யாமல் கூட விடலாம். அது பிரச்சனை இல்லை, அது கட்டாயம் இல்லை. அப்படி இருக்கேக்க உங்களுக்கு மாதம் மாதம் வந்து சைன் பண்ண சொல்லி உங்களுக்குரிய ப்ரிஃபெக்சருக்கு போலீஸ் நிலையம் ஒன்றுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் எந்த ஏரியான்னு சொல்லி பார்த்து அந்த இடத்துக்கு அனுப்புவாங்க. நீங்கள் மாதம் சைன் பண்ணி கொண்டிருக்கலாம். நார்மலாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் செஞ்சதை வச்சு கொண்டு தான் இந்த பதிவு. அவங்களுக்கு நான் வந்து 6 மாதம் வந்து ஒவ்வொரு மாதமும் அப்பாயின்மெண்ட் தந்துட்டு இருந்தாங்க, ரோந்தேவு தந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மாதமும் போயிட்டு சைன் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கே இல்லை. கடைசியில் வந்து அவங்க வந்து அந்த என்ன சொல்கிற 6 மாத காலம் முடிஞ்சோடனே எங்களுடைய பிங்கருக்குரிய பதிவுகள் எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துட்டு சாதாரணமாக நீங்கள் ஒஃப்ராக்கு அகதி அந்தஸ்து கோரிக்கை செய்யலாம்னு சொல்லி கேஸ் போமுந்து விட்டுருக்குறாங்க. அப்போ நீங்கள் நார்மலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சைன் பண்ணலாம். 6 மாத காலம் நிறைவடையக்க திருப்பி மீண்டும் அகதி அந்தஸ்துக்குரிய பத்திரம் தருவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நேரடியாக பிரான்ஸுக்கு வாராக்கள் மாதிரியே எல்லா நடவடிக்கைகளும் இருக்குது. நீங்கள் ஒஃப்ராக்கு கேஸ் போடுறேன்டா 21 நாளைக்குள்ளே போடணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒஃப்ரா வந்து சாதகமாக இருந்தால் மேற்கொண்ட விசா கிடச்சி விசாக்குரிய பதிவுகள் நார்மலாக போய் கொண்டிருக்கும். அப்படி இல்லை முதல் கட்டத்தில் உங்களுக்கு ஒஃப்ராவோட ரிஜெக்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் மேலதிகமாக கொமிஷனுக்கு அப்ளை பண்ணணும். கொமிஷனுக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் ஒஃப்ரா ரிஜெக்ட் பண்ணி உங்களுக்கு கடிதம் கிடைக்கிறதுலேருந்து 30 நாளைக்குள்ளே அப்ளை பண்ணணும். 1 மாத கால பகுதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். டேட்டுகள் வந்து சரியாக இருக்கணும். ஒரு நாள் பிந்தினா கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதை விட உங்களுக்கு வந்து இதுக்கு மொழிபெயர்ப்புகள் தேவை, உதவிகள் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபோயர்ன்னு சொல்லுவாங்க தானே. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிற அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டவங்கள்ட்ட கடிதங்கள் பார்க்க போகிற இடத்த ஃபோயர்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் உதவி கேட்கலாம். எனக்கு இந்த ஆவணங்கள் பதிவுகள் சம்மந்தமாக எனக்கு உதவி தேவைன்னு சொன்னால் அவங்களே செஞ்சு தருவாங்க. அது கூடியளவான ஆக்களுக்கு தெரியாது. அதால் நிறைய பேர் ஆர்ட்ட செய்யலான்னு சொல்லி கஷ்டப்படுவீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிற அவங்ககிட்டே போய் கேட்டால் அவங்களே எல்லாரும் வந்து ரோந்தேவும் எடுத்து தருவாங்களா, அவங்களே பதிவுகள் செய்வாங்களா. இன்னும் கொஞ்சம் காலதாமதமாகலாம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டி வரலாம். ஆனால் உங்கள்கிட்ட விஷயம் நீங்கள் நிறைவடையணும்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. கட்டாயம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது உங்களுக்கு முக்கியமானதுன்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறதால உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் முடிச்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். அதை விட நீங்கள் சேமு வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் அப்ளை பண்ணிக்க நீங்கள் வந்து நவிக்கோ வந்து 75%, அதாவது வந்து உங்களோட போக்குவரத்து அட்டை வந்து 75% வந்து உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். அதாவது வந்து சாதாரணமாக 88 யூரோ 80 சென்டிம் போகிற இடத்துல உங்களுக்கு 22 யூரோ 20 சென்டிம் மாதிரி குறைஞ்சி வரும். அதுவும் வந்து நீங்கள் நெட்டுக்குள்ளால் போய் அப்ளை பண்ணணும். நீங்கள் வெளியாக்களை கொண்டு செய்விக்கலாம், இல்லை நீங்கள் அதே போஜரில் போயிட்டு கேட்டிங்கன்னா அவங்களே செஞ்சு தருவாங்க, அதை ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க. அப்போ நீங்கள் மாதம் வந்து 1 வருஷத்துக்கு வந்து நீங்கள் இப்படி சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். அதை விட நீங்கள் சாதாரணமாக டாக்டர்ஸ்கிட்ட போனாலும் சரி, மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாலும் சரி 100% இலவசமாக வழங்கப்படும். அதை விட மருந்துகள் ஃபார்மசியில் வாங்குறண்டாலும் டாக்டர்கிட்ட காட்டி டாக்டர்கிட்ட துண்டோட நீங்கள் மருந்து கேட்க உங்களுக்கு 100% வழங்கப்படும். அது பிங்கர் இருக்குதா பிங்கர் இல்லாத ஆக்களுக்கும் சம்மந்தப்படும். அவைய நீங்கள் என்ன சொல்கிற சில பேர் பிங்கருக்கு சைன் பண்ண போகிறதுக்கு யோசிப்பீங்க, சேமு அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியாது, சேமு அப்ளை பண்ணலாமா, பிங்கர் உள்ள ஆக்களுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக கதைப்பீங்க. அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க பிங்கருக்கு சைன் பண்ண போனால் பிரச்சனை, விட்டுட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் சைன் பண்ணணுன்றாங்க. குடிகளுக்கு அப்படி எல்லாம் இல்லை. நீங்கள் நார்மலாக சைன் பண்ணி கொண்டுங்க உங்களுக்கு அவங்க திருப்பி உங்களுடைய பதிவுகளை வந்து ரீஜாயின் பண்ணி உங்களை திருப்பி ஆரம்பத்துலேருந்து தருவாங்க. அதால் என்ன சொல்கிற உங்களோட பதிவுகள் மிக முக்கியமானது. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து மிக முக்கியம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ காலமானாலும் பேப்பர் தான் வந்து பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஆரம்ப காலத்திலே எல்லாரும் எங்களுக்கு சொல்லி வந்த விஷயம் அதுதான். ஆகவே வந்து இங்கே வாராக்களும் சரி வந்தாக்களும் சரி பதிவுகள் மிக முக்கியமானது. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சரியாக பதிஞ்சு கொள்ளுங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கை முறை சரியாக இருக்கும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது MR மாயு. நன்றி.